லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து படகு மூலம் கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர் அமிர்தையா கடந்த 6ஆம் தேதி படகிலிருந்து தவறி விழுந்துள்ளார். இந்நிலையில் மீனவரை தேடும் பணி 5 நாட்களாக தொடர்கிறது. இதுகுறித்து மீனவர் சங்க தலைவர் சகாயம் என்பவரிடம் செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் துறைமுக பகுதியிலிருந்து மீனவர் இளைஞர் ஒருவர் கடலிலே படகில் மீன்பிடிக்க சென்ற பொழுது தவறி விழுந்து தேடும் நிலை தற்பொழுது உருவாகியுள்ளது. கடந்த 6ஆம் தேதி விழுந்து இதுவரை அந்த மீனவருடைய நிலை என்னவென்று தெரியாமல் அந்த குடும்பமே அழுது புலம்பி தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கண்ணீரோடு வந்திருக்கிறது. இது குறித்து ராமேஸ்வரம் மீனவ சங்கத்தினுடைய தலைவர் சகாயம் அவர்கள் நம்ம எடுத்திருக்கிறார். இருந்து கேட்கலாம். ஆனா இந்த மீனவருடைய நிலை என்ன, தற்பொழுது இங்க யாரை பார்க்க வந்தீங்க? 9 நாளா அரசு புயல் காரணமாக டோக்கனே வழங்கல. 6ஆம் தேதி சனிக்கிழமை டோக்கன் வழங்கினாங்க. காலை 6 மணிக்கு மீன்பிடி அனுப்பிச்சிட்டு வாங்கிட்டு போய் நாங்கள் கடலுக்கு போனோம். கடலுக்கு போகும்போது 4 மணிக்கு சாயந்தரம் 4 மணிக்கு வேளாது இருந்தவர் கடல்ல தவறி வந்துட்டாரு. அன்றைக்கு தவறி விழுந்த போதே 3 படகு 4 படகு தேடிச்சு. நேற்று வரை நாங்கள் ஃபுல்லா விசைப்படகு 2 படகு, நாட்டு படகு 2 படகு வச்சு தேடி இருக்கோம். இது சம்பந்தமா மீன்துறை அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் தகவலை தெரிவிச்சுட்டோம். இன்றைக்கு எங்களால் தேடும் பணி காற்றின் வேகம் கூடுதலா இருக்கு. இன்றைக்கு தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கோம். இன்றைக்கு மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திச்சு அந்த குடும்ப நிலை எப்படின்னா, அவருடைய இதை வச்சுதான் அந்த குடும்பமே ஜீவனாம்சம் நடந்துச்சு. என்னன்னா, அவருடைய அப்பாவுக்கு ஒரு 65 வயசு இருக்கு, அம்மாவுக்கு ஒரு 60 வயசு இருக்கு, அவருடைய தங்கைக்கு ஒரு மாற்றுத்திறனாளி, வேற இதே இல்லை. அவரு தான் உழைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆகவே தமிழக அரசு இப்ப 4 நாள் ஆச்சு அவர் இனிமே உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தமிழக அரசு எத்தனையோ நல்ல திட்டங்களையும் நல்ல இதுகளையும் மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனவ மக்கள் மீது கருணை கொடுத்து இந்த குடும்பத்துக்கு உடனே மாவட்ட தலைவர் தமிழக அரசு இந்த இறந்ததா கருதி அவருக்கு இழப்பீடு கொடுக்கணும். என்ன காரணம்னா, அவர் நலவாரியம் எல்லாத்துலயும் இருக்காரு. உடனே அரசு அறிவிக்கணும். இது மாதிரி ஏற்கனவே பலமுறை மீனவர்கள் கடல்ல தவறி விழும் பொழுது அவர்களை போர்க்கால அடிப்படையில் மீட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா ராமேஸ்வரம் பகுதியில? இந்த மாதிரி இருக்கிறதுக்காக நாங்க அரசே கோரிக்கை வச்சிருக்கோம். எப்படின்னா அரசே படகு வச்சிருக்கணும். படகு வச்சு அரசே அதை தேடி கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்ட்டே இதுக்கு முன்னாடி நாங்க சந்திக்கும் போது கோரிக்கை வச்சிருக்கோம். கண்டிப்பா அதை செஞ்சு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை அது நடைமுறைக்கு வரல. அப்ப இந்த மீனவர்கள் தவறி விழுந்திருக்காங்க. அவருடைய குடும்பத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கு? தற்பொழுது இங்க யாரை பார்க்க வந்தீங்க? நாங்க கலெக்டரை பார்க்க வந்திருக்கோம். ஏன்னா அவங்க குடும்ப சூழ்நிலை ரொம்ப மிகவும் மோசமான சூழ்நிலை தான். அவன் ஒருத்தவன் உழைப்புல தான் அந்த குடும்பமே வாழ்ந்துச்சு. வேற அவங்க அப்பாவும் உழைக்க முடியாது, அவங்க அப்பாவும் முடியாதவங்க, அவங்க அம்மாவும் முடியாதவங்க, தங்கச்சி மாற்றுத்திறனாளி. ஏன்னா அவன் உழைப்புலதான் அந்த குடும்பமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சாப்பிடுறது நல்ல இடத்து எல்லாமே அவன் உழைப்பு, அவன் ஒருத்தன் உழைப்பு தான். ஏன்னா அவனு இப்ப இல்ல. அவனுக்கு என்ன நீங்க கொடுக்க முடியுமோ அந்த உதவிகளை அந்த குடும்பத்துக்கு வழங்கி, மிகவும் மோசமான சூழ்நிலையில அந்த குடும்பம் இருக்கு. தம்பி இறந்ததாக கருதி ஏன்னா நாங்க 6 நாளாச்சு தேடிட்டோம், கிடைக்கல. அதனாலதான் உங்கள்ட்ட நாங்க தம்பி இறந்ததாக கருதி, ஏன்னா அந்த குடும்பத்துக்கு வழங்க வேண்டிய இழப்பீட சரி கட்டுற மாதிரி அந்த குடும்பத்துக்கு வழங்க வேண்டிய உதவிகளை சீக்கிரமா வழங்குமாறு நாங்க அரசுகிட்ட மிக தாழ்மையோட கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம். அந்த பிள்ளைய பாருங்க, அந்த அம்மாவையும் அவங்க அப்பாவையும் பாருங்க. ஏன்னா மிக மிக சீக்கிரமாக எவ்வளவு சீக்கிரமாக முயற்சி எடுத்து அந்த குடும்பத்துக்கு உதவ முடியுமா அந்த குடும்பத்துக்கு உதவுங்க. இதே மாதிரி ராமேஸ்வரம் பகுதியில உள்ள மீனவர்கள் பெண்கள் எல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க? நாங்க எங்க மீனவ மக்கள் நாங்க கடலுக்கு போயிட்டு எங்க மீனவ மக்கள் கரையை வந்தாதான் நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும். நாங்க கண்ணீரோட தான் நாங்க எங்க கணவர்கள் வருவாங்களா வரமாட்டாங்களா, கரை சேருவாங்களா சேரமாட்டாங்களா, அந்த சூழ்நிலையில தான் நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா அப்படி இந்த நாங்க கடலுக்கு போனா தான் எங்களுக்கு சாப்பாடு, எங்களுக்கு கரைக்கு வந்தாதான் சாப்பாடு. அந்த மெத்தடுக்கு தான் எங்க மீனவ மக்கள் இருக்கோம். கண்ணீரும் கம்பளையுமா தான் எங்க வாழ்க்கை ஓடுது. ஏன்னா தூரமா போய் பாக்குறாங்களோ பாக்கலையோ, ஏன்னா சுற்றுறாங்க, அப்படி சாகுறாங்க. ஏன்னா எல்லைக்குள்ள மீன் பிடிச்சாலும் தாக்குறாங்க. இப்படி உள்ள பிரச்சனையே தான் எங்களுக்கு. அப்படினால நாங்க பயந்து தொழில் பார்த்து தான் நாங்க சாப்பிட்டுக்கிட்டு எங்க சமுதாய மீனவ மக்கள் எல்லாருமே இருக்கோம். இலங்கை கடற்படையின் சிறைபிடிப்பு, படகுகள் பறிமுதல் உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களை மீனவர்கள் சந்தித்தாலும் தற்பொழுது இந்த காற்றின் வேகம் காரணமாக மீனவர்கள் கடலில் தவறி விழுந்து
உயிரிழக்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை ஏற்படுது. தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த குடும்பத்திற்கு, அதாவது உயிரிழந்ததாக கருதி இந்த குடும்பத்திற்கு தேவையான அந்த மீனவருக்கு உண்டான அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று இந்த மீனவருடைய குடும்பம் தற்பொழுது கண்ணீரோடு மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்திருக்கிறது. ஆகவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த குடும்பத்தினுடைய, ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய கோரிக்கையாக உள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக பகுதியிலிருந்து குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.